தளபதி வந்து வெண்ணிலாவை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இப்படியே இருந்தீன்னா வேலைக்கே ஆகாது. உனக்கும் வந்து விஜய்க்கும் கல்யாணம் ஆகணும். விஜய்க்கு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. மீடியா முன்னாடி அழுது புலம்பு, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை. நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தயவுசெய்து இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நாளைக்கு அவரும் என்ன நானும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்பிரஷனோடு சொல்லணும். அப்போ சொன்னால் தான் உன் மேலே அனுதாபம் வரும். அப்போ தான் மக்கள் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா அப்படின்னோடனே சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீடியாக்காரங்களாம் வராங்க. இந்த மாதிரி விஜய் வந்து என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு. உண்மையிலே அவர் எனக்கு துரோகம் பண்ணுறாரு. தயவுசெய்து எல்லோரும் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், எனக்கு உறுதுணையாக இருங்க. நாளைக்கு வந்து அவருக்கும் எனக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். விஜய் வந்து என் கழுத்தை தாலி கட்டினா என் நிலமை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். எனக்கு வேறு வழியே கிடையாது. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி விஜய்கிட்ட வந்து எப்படியாவது பேசி என்னை சம்மதிக்க வைங்க ப்ளீஸுங்க. நானும் அவர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அவர் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்பி பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்டால் வந்து பாவம் இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அவர் அந்த மனுஷன் அப்படி பண்ணுறாரு, எப்படியாவது விஜய்க்கும் வந்து வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் எல்லாமே வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதை வந்து தாத்தா வந்து பார்த்துட்டு பாத்தியாப்பா விஜய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன வெண்ணிலா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து காட்டுறாரு. பார்த்து அதிர்ச்சி விஜய், அவளுக்கு எவ்வளோ திமிரு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருப்பா. பாத்தியாப்பா எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு, நீ தான் என்னமோ அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற மாதிரி பேசுகிறாங்கப்பா. அந்த பொண்ணு சாதாரணமான ஆள் இல்லை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்து விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. விஜய் நீ எனக்கு வேணும் விஜய், உனக்காக மட்டும்தான் விஜய் நான் இப்படிலாம் பேசினேன். நான் பேசுனதெல்லாம் உண்மை தான் விஜய், ப்ளீஸ் விஜய் என்னை ஏற்றுக்கோ விஜய், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ விஜய் அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குச்சு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க. எப்போ பார்த்தாலும் வந்து அழுது அழுது இந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்க, ஒரே நடிப்பு. நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு விஜய் ப்ளீஸ் விஜய் சொன்னால் கேள்வி விஜய், அது காசுக்காக நடிக்க வந்த அந்த அவள் உனக்கு முக்கியமாக போட்டால் நான் உனக்கு முக்கியம் இல்லையா? காசுக்காக நடிக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசுனேன்னா, என் பொண்டாட்டி பற்றி ஏதாவது பேசினேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என் காவேரியோட கால் தூசி கூட நீ வரமாட்டேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார் விஜய், அவளுக்காக என்ன இருந்தாலும் பேசுகிறியா? ஆமாடி, அவள் தாண்டி எனக்கு முக்கியம். என் பொண்டாட்டி தாண்டி எனக்கு முக்கியம். வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. என் காவேரி மாதிரிலாம் யாராலையும் வர முடியாது. என் காவேரியை பற்றி பேசினேன் அப்புறம் அவ்வளோ மரியாதை கட்டுறோம். மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுவோம். மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல, போயிடு இங்கேருந்து அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, நம்மளாம் இப்படிலாம் படம் வச்சே உன்னை நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன் தான் உன்னை நான் லவ் பண்ணணும்னு நினச்சி எனக்கே கூசுது உடம்பு. அந்தளவு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ ஒருத்தவங்களுக்கு நன்றின்றது வேணாம், நன்றின்றது கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? காவேரி உன்னை போய் கூட்டிகிட்டு வந்த அப்புறம் அவ்வளோ சொல்லணும். எனக்காக அவள் அவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனால் கடைசியில் நீ இப்படிப்பட்டவன் தெரியாமே ஆகிட்டேன் நான். இப்போ தெரிஞ்சு போச்சு, உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருப்பா. அவள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இங்கேருந்து கிளம்பிடு, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பார் விஜய், நீ எனக்கு நாளைக்கு நீயும் நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு பாளையம் கழுத்துமா வந்து நிற்போம். இதே தாத்தா பாட்டி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது நடக்கும், நான் நடத்த வைப்பேன். நீ கல்யாணத்துக்கு வந்து சேரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இங்கே பாருங்கள், நீ வந்துங்க எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னா இப்போ என்னையா சொல்ல வர? நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்கள் குடும்பத்தோடு வந்து போய் சேர்ந்துருவோன்னு சொல்ல வரியா? அது தானே சொல்ல வர? நீ என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லையா? நான் வர முடியாது, மரியாதை இங்கே போயிடு. அப்புறம் வாங்கினதான ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஒன்று வேறு வழி இல்லாமல் இல்லாவோட மாமா இங்கே பாருங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் கேட்டு விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. தாத்தாவும் பாட்டிக்கு என்ன பண்ண தவிக்கிறாங்க.